guys, இன்னைக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல இருந்து தளபதி கச்சேரி the first single ரிலீஸ் பண்ணிருக்காங்க. The last time you are gonna see விஜய் அண்ணா on floor. ஓகேங்களா? சோ நேத்து ஈவினிங் ரிலீஸ் பண்ணாங்க சாங். என்னால ரியாக்ட் பண்ண முடியல, தவிர்க்க முடியாத வேலைகள் இருந்ததுனால. சாங் வந்து மிட்னு தான் சொன்னாங்க, பட் அது எப்படி இருக்கோ எனக்கு கவலை கிடையாதுங்க. கடைசி முறையா அண்ணா டான்ஸ் ஆட போறாங்க, அதை நான் ரசிக்க போறேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? பாட்டெல்லாம் செகண்டரி தான். ஓகேங்களா? எது வெயிட் பண்ணும், வாங்க ரியாக்ட் பண்ணிடலாம். ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத போறானே திருத்திட போறானே கலுமா தளபதி சொல்றேன் அமித் ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு ஜாதி பேதம் தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டெல்லவோ செய்யா யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே. ஏய் என்னையா சாங் ஆக்சுவலாக செலிப்ரேஷன் மோடில் தான் இருக்குது, பட் நமக்கு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு செம்ம எமோஷனல் சாங் மாதிரி தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. எனக்கு ஏன்னா திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் யூ கோனா விட்னஸ் விஜய் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து லாஸ்ட் டைமாக டான்ஸ் ஆடுறாங்க. அண்ட் அண்ணாவோட டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காதாலே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டரோட கடைசி படம் அண்ட் கடைசி முறையாக ஆன் ஸ்க்ரீனில் அவர் டான்ஸ் ஆட போகிறாருன்றதை நினைக்கும் போது ஒரு செகண்ட் எமோஷனலாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நடுவில் சில ஆக்ஷன்ஸ்லாம் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. அந்த ஃபர்ஸ்ட்டு இதில் வந்து இந்த பிளாஸ்ட்னு ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த ரியாக்ஷன் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க. நண்பன் படத்தில் ஜீவா சார் வந்து அங்கே காலேஜ்லேருந்து கீழே விழுந்துருவார் இல்லையா, சூசைட் அட்டம் பண்ணுவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு திருப்பி அந்த சுயநினைவு வரணுன்றதுக்காக விஜய் சார் வந்து நம்ம வெங்கட்டே உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாண்டா, மாப்பிள்ள ஃப்ரீன்னு ஒரு இது ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாக்ட் அதே இதுதான் இங்கே பண்ணியிருக்காரு, பிளாஸ்ட்ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த போக்கிரி வைப்பு, அந்த காலர் தூக்கி விடுறது, அப்புறம் அந்த மெர்சல் படத்தில் வர மாதிரி அந்த கை ஒரு மாதிரி சொடக்கு போடுவார் இல்லையா, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு செலிப்ரேஷனாக பார்க்க முடியல இந்த சாங் எனக்கு பர்சனலாக. ஒரு இட்ஸ் அன் எமோஷனல் சென்ட் ஆஃப் ஃபார் அன் ஆக்டர் லைக் விஜய்னா. ஓகேங்களா,
பகவத் கேசரி படம் ரீமேக்கு அது இதிலே வந்து தெரியுது. ஏன்னா அந்த படத்துலையுமே இதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் சாங் ஒன்று இருக்கும். பாலையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, சைடில் காஜல் அகர்வால், இந்த பக்கம் ஸ்ரீலீலா ஆடுவாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி விஜய் ஆடுறாங்க, சைடில் மமிதா பைஜு, இந்த பக்கம் பூஜா ஹெக்டே, அந்த பக்கம் மோனிஷா பிளஸி ஆடிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எக்ஸாக்ட்லி பகவத் கேசரியோட ரீமேக்கா இல்லை அந்த ஒரு அவுட்லைன் மட்டும் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களான்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். மற்றபடி சாங் வாஸ் குட். அண்ட் தேட்டரில் பார்க்கும்போது இந்த சாங்கை ஒரு வைப் ஆகுறதுன்ற விஷயத்தை தாண்டி மோஸ்ட் ஆஃப் தி ஃபேன்ஸ் ஆர் கோனா கெட் எமோஷனல். அது பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா லிரிக் வீடியோலே நமக்கு கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. அதுவும் கடைசியில் அனிருத் வர சொல்லுவார், ஆனால் ஒன் லாஸ்ட் டைம் ஒரு டான்ஸை போடுங்கன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு விஜய் நான் வந்து ஓகேடான்னு சொல்லிட்டு அதோட சாங் கட் பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கர ஹெவி மூமெண்ட்ஸோட விஜய் நான் வந்து அந்த ஒரு போர்ஷன் டான்ஸர் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஓகே, இதோட வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.